spread its red carpet welcome for our chief guest, Thiru M. Gurusamy, Deputy Superintendent of Police, Sattur. SRNMC extends its warm welcome to our Managing Committee members, Mr. Padmanabhan, Trailblazer Principal and other dignitaries. விழாவின் தொடக்கமாக இப்பொழுது நம்முடைய கல்லூரி மாணவியர்கள் இறை வணக்கம் பாடுகின்றனர். Prayer as wireless connection in this cosmos. Let's celebrate the spirit with sportsmanship and enjoy the competing sports day. தொழுதிடுவோம் ஈஸ்வர அல்லாஹ் உன் பெயராம், இயேசுவும் புத்தனும் உன் பெயராம். எல்லா மதங்களில் உறைந்தவனே, எல்லோர் மனதிலும் நிறைந்தவனே, அன்பு விழிகளில் உனை கண்டோம், அறிவு திறமையில் உனை கண்டோம், உழைப்பின் மேன்மையில் உனை கண்டு உலகை வளம் பெற செய்திடுவோம். உழைப்பின் மேன்மையில் உனை கண்டு உலகை வளம் பெற செய்திடுவோம். எங்கும் உள்ள பரம்பொருளே, என்றும் உன்னை தொழுதிடுவோம். எங்கும் உள்ள பரம்பொருளே, என்றும் உன்னை தொழுதிடுவோம். Thank you. விளையாட்டு விழாவின் மிக முக்கியமான நிகழ்வு கொடிகள் ஏற்றும் மரபு. விளையாட்டின் மாண்பையும் மகத்துவத்தையும் காக்கும் மரபாக பழங்கால ஒலிம்பிக் முதல் இன்றைய விளையாட்டில் செயல்பட வேண்டும் என்ற உயரிய இலக்குகளை தலைமுறைகளுக்கு கடத்தும் நம் கல்லூரியின் அடையாளமான கொடியை ஏற்றுவதற்கு நம்முடைய கல்லூரியின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் நம்முடைய கல்லூரியின் இணை செயலர் திரு ஜி சீனிவாசன் ஐயா அவர்களை பேரன்புடன் அழைக்கின்றோம். The flag is the symbol of SRNMC potency, perseverance and vitality of our unity. I request on behalf of our college, Joint Secretary Sri Srinivasan and other managing committee members to unfurl our college pride flag. தியாகம், சுதந்திரம், ஒற்றுமை மற்றும் தேசப்பற்றின் உயரிய அடையாளமான தேசிய கொடியை நம்முடைய கல்லூரியின் விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற திரு குருசாமி ஐயா அவர்கள் ஏற்றுவார்கள். Let's feel one and one with our mother nation. Now we request our honorable chief guest Mr. M. Gurusamy, Deputy Superintendent of Police. விஷயங்களோடு மைதானத்தில் அணிவகுத்து நிற்கும் வீரர்களின் உற்சாகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்போது கொடிக்கம்பத்தை நோக்கி நடைப்பயணத்தை தொடங்குகிறார். இதோ நம் நாட்டின் பெருமிதமும் வீரத்தின் அடையாளமுமான தேசிய கொடி இப்போது மெல்ல மெல்ல விண்ணை நோக்கி பயணிக்க இருக்கிறது. Indeed, we are very happy, proud to see two flags are flying high in the Himalayan height. கொடிகள் ஏற்றப்படும் இத்தருணத்தில் வீரர்களின் மனதில் பெருமையும் உற்சாகமும் பொங்க, நான் என் அணிக்காக, நான் என் கல்லூரிக்காக, நான் என் நாட்டிற்காக விளையாடுகிறேன் என்ற எண்ணம் உருவாகிறது. பல அணிகள் இருந்தாலும், பல நிறங்கள் இருந்தாலும், போட்டிகள் பல இருந்தாலும், ஒரே கொடியின் கீழ் அனைவரும் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற செய்தியை இந்த கொடியேற்றும் நிகழ்வு வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்துகின்றது. நம் ஒவ்வொருவரின் நெஞ்சிலும் தேசப்பற்றையும் விளையாட்டு உணர்வையும்
ஒரு சேர விதைக்கிறது இந்த கொடி. அனைவரும் எழுந்து நின்று நமது தேசிய கொடிக்கும் இந்த விளையாட்டு திருவிழாவிற்கும் மரியாதை செலுத்துவோம். கொடி உயரத்தில் பறப்பது போல நம் மாணவர்களின் சாதனைகளும் இந்த விளையாட்டு மைதானத்தில் உயர்ந்து நிற்கப் போகிறது. அசைந்தாடும் இந்த கொடி வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு களம் காணும் வீரர்களுக்கு ஒரு பெரும் ஊக்கமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. Let among the students. அடுத்ததாக மார்ச் பாஸ்ட் நிகழ்வு விளையாட்டு விழாவின் மாண்பையும் மரியாதையையும் காட்டும் நிகழ்வு. தலைமை என்பது ஆணையிடுவது அல்ல, அது வழி நடத்துவது ஆகும் என்ற உன்னதமான நோக்கத்தையும், நாம் தனித்தனி மனிதர்கள் அல்ல, ஒரே இலக்கை நோக்கி நகரும் ஒற்றுமை அணியினர் என்றும், நம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் ஒவ்வொரு காலடியும் ஒவ்வொரு வரிசையும் ஒவ்வொரு அணியும் நமக்கு உணர்த்தி செல்கிறது. இந்த ஒரே தாளத்தில் காலடி வைத்து ஒரே சிந்தனையில் முன்னேறும் பயணம் மார்ச் பாஸ்ட். இதனை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது மார்ச் பாஸ்ட் அணிவகுப்பை ஏற்கும்படி பேரன்புடன் அவரை அழைக்கின்றோம். The trumpet rolls, the band strikes up, high-pitched voice is here. Command and thudding feet stirs something within us. Happy to see the chief guest, our managing staff members, our trailblazer principal are going to receive the respect from our sports personalities. March Past is all about synchronization and teamwork. A well-coordinated march past is a feast to the eyes and ears when coupled with some stirring march music. இதோ தாழ லயத்தை போல நம் கல்லூரியின் வருங்கால நாயகர்கள் சீரான உடையில் சிங்க நடை போட்டு அணிவகுத்து வருகின்றனர். கட்டுக்கோப்பான உடல், கரைபடாத உள்ளம், எதையும் சாதிக்கும் துடிப்பு, இவை அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்ட வீரர்களின் அணிவகுப்பு இது. சிவப்பு அணி முதலாவதாக வீரத்தின் அடையாளமான சிவப்பு நிற கொடியை கொடியை ஏற்றி நெருப்பு துண்டுகளாய் அணிவகுத்து வருகிறார்கள் மாணவர்கள். இவர்களின் காலடி சட்டத்தில் ஒரு உறுதி இருக்கிறது. இலக்கை அடையாமல் ஓயமாட்டோம் என்ற வேட்கை இவர்களின் முகத்தில் தெரிகிறது. அடுத்ததாக நீல அணி பரந்து விரிந்த ஆகாயத்தையும் ஆழமான கடலையும் பிரதிபலிக்கும் விதமாக நீல அணி மாணவர்கள் மேடையில் கிடக்கின்றனர். செய்தியாக தோன்றும், ஆனால் அளப்பரிய ஆற்றல், இதுவே இவர்களின் தாக்கம். இவர்களின் ஒருங்கிணைப்பு காண்போரின் கண்களை கவர்கிறது. The students representing diverse houses, blue, red, green and yellow, compete in sports events like cricket, hockey, long and high jump, swimming and song, in the state, university, state and national level. Few SRNMC football sports and took part in the PF Trophy competition. Few Kabaddi competitors participated in Chief Minister's Trophy Sporting Assembly. Our heartfelt gratitude for the jubilant masters, red, blue, green and yellow. அனைத்துப்படுத்துவோம் மாணவர்களே. We thank each team member who contributed for creating such an awe-inspiring spectacle. It is the collective effort of these individuals that has set a brilliant tone for the rest of the day. Our heartfelt gratitude for the jubilant marchers from red, blue, green and yellow houses. இப்போது நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் 56வது விளையாட்டு விழாவினை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைப்பார். Sports annual meet open. I declare the 56th annual track and field meet open.
விளையாட்டு விழாக்களின் போது விளையாட்டு ஜோதி ஏந்தி செல்வது ஒரு முக்கியமான மரபாகும். இந்த ஜோதி மாணவர்களிடையே ஒற்றுமை, நட்பு மற்றும் ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறது. ஒருவரிடமிருந்து மற்றொருவர் ஜோதியை மாற்றிக்கொள்வது கூட்டு பொறுப்பையும் குழு உணர்வையும் குறிக்கிறது. முதலாவதாக கல்லூரி விளையாட்டு ஜோதியை ஏந்தி வருபவர் மதுபாலா, 3ஆம் ஆண்டு வரலாற்றுத்துறை மாணவி. இவர் பல்கலைக்கழக தடகள போட்டிகளில் பங்கு பெற்றவர். கல்லூரியின் உள் விளையாட்டு போட்டிகளில் சாம்பியன் என்ற வெற்றி நாயகியாக திகழ்ந்தவர். அவர் தனது கைகளில் பெருமை மிகுந்த விளையாட்டு ஜோதியை ஏந்தி வருகின்றார். அவருக்கு மாணவ மாணவிகள் தங்களின் பலத்த கரவொலியுடன் கூடிய வரவேற்பினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். The first torch bearer of our college flame is Miss Madhubala from 3rd BA History. She is an exuberant lady star, participated in the athletics competition in university. She has also bagged championship at intercollegiate competitions. Her contributions to sports were recognized with honors. Let's give big round of applause for her. The second torch bearer of our college flame is Mr. K. Katik Raja from 2nd BSc CS Computer Science. Is an exuberant sportsman, star, participated in athletics competitions in university. He has also bagged championship at the intercollegiate competitions. His contributions to sports were duly recognized with honor. அடுத்ததாக கே கார்த்திக் ராஜா, இளங்கலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நடத்திய தடகள போட்டியில் பங்கு பெற்றவர். கல்லூரியின் உள் விளையாட்டு போட்டிகளில் சாம்பியனாக வலம் வரக்கூடியவர். இன்று நம்மிடையே கல்லூரியின் விளையாட்டு ஜோதியை ஏந்தி பெருமையுடன் வந்து கொண்டிருக்கிறார். அவரை மாணவர்கள் பரத்த கரவொலியுடன் வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் ஏந்தி வருகின்ற State by player, Junior State School lead representative. He is successfully taking his torchlight now. He is carrying very happily. The chance of நான்காவதாக கல்லூரி விளையாட்டு ஜோதியை ஏந்தி வருபவர் எம் ஆகாஷ், இளங்கலை 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் சுயநிதி பிரிவு மாணவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழக கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு கேரளா கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர். 3 வருடமும் மண்டல அளவில் தேர்வாகி சென்றவர். நம் கல்லூரி விளையாட்டு அணியில் உள்ளவர். in All India South Zone Inter-University Football Tournament in Calicut. கைகள் மாறினாலும் அணையாமல் இருக்கின்ற அந்த ஜோதியை எடுத்து வருவதனுடைய நோக்கம் போட்டியிலும் அமைதி, வெற்றியிலும் மனித நேயம் என்பதற்கான ஒரு அழகான குறியீடு. விளையாட்டு விழாவின் அதிகாரபூர்வமான தொடக்கமாக இந்த ஜோதி ஏற்றும் நிகழ்வு இப்பொழுது மிக அருமையாக நம்முடைய கல்லூரியினுடைய விளையாட்டு மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வீரர்கள் நியாயமாக போட்டியிடுவோம் என்ற உறுதிமொழியினையும் ஒழுக்கம் The flame of peace, harmony is now lit in our college premises, and may this light glow to remove darkness in the lives of all to brighten up our future. வீரர்களிடையே ஒழுக்கம், ஒற்றுமை, வீர மனப்பாங்கின் அறிவிப்பாக இப்பொழுது ஜோதி ஏற்றப்படுகிறது. தலைமுறைகள் தாங்கிய தீ, தியாகம் சொல்லும் ஒளி, விளையாட்டு மரியாதையின் சின்னமாக இப்பொழுது ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Flame of peace and harmony is here. The extent that continues to believe that. Students, to kindly repeat the oath after me. We swear that we'll take part in the college 56th annual track and field meet which govern them and desirous of participating in them in the true spirit of sportsmanship for the honor of our college and the glory of sports.
Thank you. ஆடை அணிவித்து நினைவு பரிசினையும் வழங்கி கௌரவிப்பார். Honoring is an opportunity to show warmth and care. This is right time for us to honor our chief guest, Mr. Gurusamy, Deputy Superintendent of Police, Satur. We are delighted to see other dignitaries are honoring the chief guest, especially the managing committee members, Trailblazer Principal Dr. K. Krishnaneni ma'am. Splendid to see this sight. Meanwhile, I request participants for relay, 4 into 100 meters relay for men. Please be ready on the track, 4 into 100 meters relay for men and 4 into 100 meters relay for women. குரல்கள் அல்ல, பந்து பேச. மாணவியர்கள் மின்னல் வேகத்தில் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவியர்களே, கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஆதரவு தெரிவியுங்கள். Dear students, kindly encourage the players by your big round of applause. ஒரு வீராங்கனையின் ஓட்டம் வெற்றி அல்ல, 4 வீராங்கனைகளின் ஒன்றுபட்ட முயற்சியே இந்த போட்டியின் சிறப்பு என்பதை 400 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டி நமக்கு உணர்த்துகிறது. நிற்கிறது. மாணவியர்கள் பலத்த கரகோஷம் எழுப்பி மாணவியர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் பங்கு பெறும் மாணவர்கள் மைதானத்திற்குள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Dear students, kindly encourage the players by your big round of applause, please. 4 into 100 meters relay for men. ஆர்வமுள்ள பேராசிரியர்கள் தயவு செய்து மைதானத்தில் இறங்கும்படி చెప్పండి మర్చిపోతే ఇది మాత్రం 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவியர்கள் இப்பொழுது வெற்றி மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கீப்பர் பிளான் பண்றேன். First prize goes to Red House, second year. Second prize goes to first year 18 Blue House. Third prize goes to Green House, third year. Second year. Dear students, kindly encourage them by your big round of applause, please. Encourage the winners. Second prize goes to Blue House, first year 18. Third prize goes to Green House, third year. விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரியின் நிர்வாக குழு உறுப்பினர், கல்லூரியின் பொருளாளர் திரு பத்மநாபன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். Second prize goes to Blue House, first year 18. Third prize goes to Green House, third year. 4 into 100 meters relay for women.
Third prize for 4 into 100 meters relay for women goes to Greenhouse, third year. பரிசுகள் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இப்பொழுது வெற்றி மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார். Our heartfelt gratitude for our chief guest, Mr. Gurusamy, Deputy Superintendent of Police, Sattur, Managing Committee members, our principal and other dignitaries for honoring the prize winners. సార్ సెంట్రల్ వచ్చాను మేడం, సెంట్రల్ వచ్చాను, సెంట్రల్ వచ్చాను. సార్ చదువు. Let's see this remarkable sight of taking photos with the chief guest, managing committee member. First place goes to second year, Red House. 4 into 100 meters relay for men. First place goes to Red House, second year. Dear students, kindly encourage the winners by your big round of applause. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி மாணவ மாணவியர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Second place for 4 into 100 meters relay for men. First year, Blue House. Second place for 4 into 100 meters relay for men. First year, Blue House. Third prize for 4 into 100 meters relay for men goes to PG students, Yellow House. 4 into 100 meters relay for men. Third prize goes to Yellow House. Four into 100 meters relay for men. Third prize goes to Yellow House. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், கல்லூரி நிர்வாகத்தினர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், உடற்கல்வித்துறை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே மைதானத்தில் பேராசிரியர்கள் படு விரைவாக ஓடி மிகுந்த ரன்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவ மாணவியர்கள் கரவொலியுடன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கல்லூரிக்குள் மெல்ல மெல்ல நடந்து சென்றவர்கள் இன்று ஓடக்கூடிய அந்த அதீத காட்சியை காண்பதற்கு வழிவகை செய்து கொடுத்த From the bottom of the heart, on behalf அவர்களின் வெற்றி பெற்றிருக்கிறது. மாணவ மாணவியர்களை தயவு செய்து கரவொலி எழுப்பி அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆசிரியர்கள் புன்னகை முகத்துடன் கைத்திரை பற்றி இருக்கிறார்கள். மாணவியர்களே, உங்கள் பலத்தையும் காட்டிவிடுங்கள். கயிறு அங்கிருந்தும் அசைகிறது, களம் உற்சாகத்தில் அசைகிறது, அதிர்கிறது. மாணவர் நினைப்பது வெற்றிக்காக, ஆனால் ஆசிரியர் நினைப்பது மாணவர் முன்னேற வேண்டும் என்பதற்காக. கையின் ரேகைகள் சிறந்தாலும் உள்ளம் ஊருக்கு வழிகிறது. யார் விழுந்தாலும் எழுவது என்னும் தளராக பார்க்கக்கயிறு இது வாழ்க்கை பயணத்தின் வலிமையான பெருமாளே
Warm welcome for our dignitaries on the dais. On behalf of us, we would like to invite the dignitaries. They are going to take their honorable seats. விளையாட்டு விழா மேடையில் நிறைவு விழாவிற்காக வந்து சிறப்பு செய்திருக்கும் நம்முடைய கல்லூரியின் இணை செயலர் ஐயா அவர்களையும் முதல்வர் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். உடற்கல்வித்துறை பேராசிரியர் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வழங்கின்றோம். பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய மாணவர்கள், பரிசு பெறும் மாணவர்களை ஊக்குவித்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவு விழாவின் துவக்கமாக In the right time, in the right light, everything is extraordinary. Sparkling to see splendid excellencies, managing committee members on the flight, dignitaries on the limelight, sports spirits on the spotlight, enthusiastic and hospitable greetings and welcome. The latitude is geared up, the grandstands are set. SRNMC, we are ready to parade our sports triumph of lavishness to celebrate our 56th annual sports meet. The pertinence of welcome is illumination and ceremony. The welcome ceremony will be delivered by Dr. S. Maritai, Assistant Professor of English. Ma'am. வரவேற்புரை ஆற்ற வரும்படி ஆங்கிலத்துறை பேராசிரியர் மாரித்தாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Warm greetings to you all present here. It's my proud privilege to extend a warm and respectful welcome to you all to the 56th annual sports meet of our wonderful institution, Sri S. Ramasamy Naidu Memorial College. We are deeply honored by the presence of our chief guest today, Thiru M. Gurusamy, Deputy Superintendent of Police, Satur. As rightly said, true leadership is not measured by authority, but the ability to inspire discipline, courage, and integrity. Sir, your exemplary service stands as a guiding insight and light for our students. I extended a great welcome to Superintendent Sir. I respectfully welcome our Joint Secretary, Sri Srinivasan Sir, whose constant support reminds us that strong institutions are built on vision, dedication, and unwavering commitment. Welcome you, sir. I extend my heartfelt welcome to our respected principal, Dr. K. Krishnaveni, whose leadership reflects the belief that education must nurture both the mind and the body for complete development. Welcome you, ma'am. My special welcome to our beloved physical director, Dr. R. Ramesh Kumar sir, and our physical directors, Mrs. Regina ma'am. I also warmly welcome the teaching and the non-teaching staff whose tireless efforts behind the scenes make events like this possible. A special word of appreciation goes to our sports personnel who embody the spirit that champions are not born, but they are trained with perseverance and passion. Welcome you all. Dear students, you are the pride of our institution. Remember, in sports, participation with discipline and sportsmanship is as important as victory. May today inspire you to strive for excellence on and off the field. With these words, I once again welcome everyone gathered here and wish the 56th annual sports meet a grand success. Thank you. Dear ma'am, thank you very much for your elaborate and lovable welcome address. Mr. R. Ramesh Kumar, Director of Physical Education of SRNMC, whose tireless effort fabricated this 56th annual sports meet. Sir, you are most welcome
to read the annual sports record. நமது கல்லூரியின் 56வது ஆண்டு விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இனாகுரல் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களே, கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்கலைக்கழக மண்டல அளவிலான போட்டிகள். இந்த கல்வியாண்டில் ஆண்கள் பிரிவில் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக டி மண்டல மற்றும் பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் நமது கல்லூரி ஆண்கள் இறகு பந்து அணியினர் அருப்புக்கோட்டை SBK கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், கையுந்து பந்து அணியினர் ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், கால்பந்து அணியினர் நமது கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி அணியினர் சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், கபாடி அணியினர் திருமங்கலம் PKN கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், வலுதூக்கும் மற்றும் ஆணழகன் போட்டியில் நமது கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், பெண்கள் கபாடி அணியினர் சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், கிரிக்கெட் அணியினர் மதுரை மீனாட்சி கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும், தடகள வீரர்கள் மதுரை MGR விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியிலும், பெண்கள் இறகு பந்து மற்றும் சதுரங்க அணியினர் சிவகாசி SFR கல்லூரியில் நடைபெற்ற போட்டியிலும் பங்கு பெற்றார்கள். இப்போட்டிகளில் கபாடி அணியைச் சேர்ந்த முதுநிலை முதலாம் ஆண்டு தமிழ்துறை மாணவர் பாலகாந்த் மற்றும் முதலாம் ஆண்டு விலங்கியல் துறை மாணவர் P கணபதி ஆகியோர் டி மண்டல கபாடி அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு மண்டலங்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டார்கள். கால்பந்து அணியைச் சேர்ந்த முதுநிலை முதலாம் ஆண்டு தமிழ்துறை மாணவர் C கரண், முதலாம் ஆண்டு தமிழ்துறை மாணவர் M மணிகண்டன் மற்றும் மூன்றாம் ஆண்டு சுயநீதி பிரிவு கணினித்துறை மாணவர் M ஆகாஷ் ஆகியோர் டி மண்டல கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு மண்டலங்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டார்கள். ஹாக்கி அணியைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு வணிகவியல் துறை சுயநீதி பிரிவு மாணவர் A அருண்ராஜ், மூன்றாம் ஆண்டு வரலாற்றுத்துறை மாணவர் R சுதர்சன், N விக்னேஷ்குமார், R ஜெய் ஆனந்த் மற்றும் முதுநிலை முதலாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவர் யோகேஷ் ஆகியோர் டி மண்டல ஹாக்கி அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு மண்டலங்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டார்கள். கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த முதுநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் துறை மாணவர் M முத்தையா, மூன்றாம் ஆண்டு வணிகவியல் துறை மாணவர் M நந்தகுமார், சுயநீதி பிரிவு மாணவர் S கோபிகண்ணன் ஆகியோர் டி மண்டல கிரிக்கெட் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு டி மண்டல கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்திய முதலமைச்சர் கோப்பைக்கான விருதுநகர் மாவட்ட அளவிலான போட்டிகளில் மற்றும் சாத்தூர் ஒன்றிய அளவிலான போட்டிகள் நமது கல்லூரியில் ஆண்கள் கபாடி, கால்பந்து, தடகளம், நீச்சல் போட்டிகளில் பங்கு பெற்றார்கள். சிவகாசி ரோட்டரி சங்கம் நடத்திய ஆண்கள் கபாடி போட்டியிலும் பங்கு பெற்றார்கள். வெற்றி செய்திகள். மதுரை காமராஜ் பல்கலைக்கழக வலுதூக்கும் போட்டியில் இரண்டாம் ஆண்டு தமிழ்துறை மாணவர் C முனியசாமி 66 கிலோ எடை பிரிவில் நமது பல்கலைக்கழக அளவில் இரண்டாம் இடம் பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்திய முதலமைச்சர் கோப்பைக்கான விருதுநகர் மாவட்ட அளவிலான போட்டிகளில் மற்றும் சாத்தூர் ஒன்றிய அளவிலான போட்டிகளில் கால்பந்து, கபாடி அணியினர் இரண்டாம் இடம் பெற்று ரூபாய் 46,000 ரொக்க பரிசு பெற்றார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் கபாடி, தடகளம், இறகு பந்து, நீச்சல் போட்டிகளில் வெற்றி பெற்று ரூபாய் 63,000 ரொக்க பரிசு பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் கபாடி அணியினர் நமது மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு 3ஆம் இடம் பெற்றார்கள். சிவகாசி ரோட்டரி சங்கம் நடத்திய ஆண்கள் கபாடி போட்டிகளில் நமது கபாடி வீரர்கள் 2ஆம் இடம் பெற்றார்கள். தென்னிந்திய பல்கலைக்கழக அளவிலான போட்டிகள் 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவர் M ஆகாஷ் நமது பல்கலைக்கழக கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு கேரள மாநிலத்தில் உள்ள கோழிக்கோடு பல்கலைக்கழகம் நடத்திய தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆண்கள் கபாடி அணியைச் சேர்ந்த செல்வராஜ், வீரசுந்தர் மற்றும் ஆண்கள் கால்பந்து அணியைச் சேர்ந்த
சி கரண், மணிகண்டன், பூபதி ராஜா, எம் ஆகாஷ் மற்றும் நீச்சல் போட்டிகளில் எஸ் பொன்மாரி ஆகியோர் நமது மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உள் விளையாட்டு போட்டிகள் மாணவ மாணவிகள் நீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இவர்களுக்கிடையே பல்வேறு குழு விளையாட்டு போட்டிகள் மற்றும் தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் சிவப்பு அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போட்டிகளில் ஆண்கள் துறையில் கே கார்த்திக் ராஜா செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர் ஆண்கள் சாம்பியனாகவும், எம் மதுபாலா தேர்ட் பிஏ ஹிஸ்டரி பெண்கள் சாம்பியனாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Sir, your elaborate sports report presented here really reveals us and makes us to understand the greatest achievements of our SRNMC sports personalities, accomplishments and achievements. Thank you, sir. May our principal, Dr. K. Krishnaveni ma'am's light of knowledge definitely remove the darkness of ignorance. Madam, the grandstand is awaiting for your presentation. Respected members of management of Sri SRNM College and today's chief guest, Mr. Gurusamy, Deputy Superintendent of Police, Satur, Physical Directors, Dr. Ramesh Kumar and Mrs. Regina, distinguished faculty members and my dear students. As we gather here for the closing ceremony of Sports Day, I feel immensely proud to preside and deliver the special address in this Sports Day, which is not merely the celebration of athletic ability. It is a celebration of discipline, framework, teamwork, perseverance, and character building. Sports teaches us many valuable things like lessons. It also helps in building confidence and reducing stress. In today's fast-paced world, where students face immense academic pressure, sports provide a healthy outlet for their energy and emotions. It promotes discipline, time management, and self-control, which are essential features, qualities for future success. And to promote and to encourage sports in our institution and to our students, our college provides several facilities and incentives such as sports quota for admission, fee concessions, financial assistance, special permission to participate in a state and national level competitions, free coaching and training, and awards for outstanding performers. I strongly urge all our students to be aware of these opportunities and make the best use of them. In this occasion, first I will go to thank our chief guest, Mr. Guruswamy, DSP, for his presence served today as a powerful source of inspiration to us. On behalf of our college management and all the faculty members, I express my thanks to him. And in this occasion, I would like to place a record and our heartfelt appreciation to our secretary, Mr. T.R. Kannan sir, whose unwavering support and keen interest in sports have greatly contributed to the success of this program. On this occasion, I also extend my gratitude to our Joint Secretary, Mr. Srinivasan, and our Treasurer, Mr. Batmanabhan sir, for their continuous support in nurturing a vibrant academic, cultural, and sporting environment in our institution. Their guidance strengthens our college in every dimension. We thank you for your gracious presence today, sir. To our students, whether you won medals or not, remember that participation itself is a victory. Every race you run, every game you played, and every challenge you faced has made you stronger and more efficient. I also congratulate the organizing committee, our physical directors, once again Dr. Ramesh Kumar and Regina, the members of sports committee, faculty members, and non-teaching faculties for the dedicated efforts in making this program a grand success. Let us carry forward the true spirit of sportsmanship, unity, and excellence in all our future endeavors. Thank you, one and all. தலைமையுரையாற்றி சிறப்பித்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாணவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் காத்திருக்கக்கூடிய பரிசளிப்பு நிகழ்வு நடக்க இருக்கிறது. பதக்கங்கள் உண்மையில் தங்கத்தால் ஆனவை அல்ல,
அவை வியர்வை, உறுதிப்பாடு மற்றும் கண்டுபிடிக்க கடினமாக இருக்கும் துணிச்சல் எனப்படும் கலவையால் ஆனவை. அப்படி தன் வியர்வையையும் துணிச்சலையும் காட்டி சாதித்த வீரர்களும் வீராங்கனைகளும் வெற்றி மாலையை சூடும் நேரம் இதோ. மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு நம் கல்லூரியின் இணை செயலர் ஐயா திரு உயர்மிகு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை தற்சமயம் அழைக்கின்றோம். முதல்வர் அவர்களையும் அழைக்கின்றோம். உடற்கல்வித்துறை பேராசிரியர் ரமேஷ்குமார் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வெற்றி பெற்ற மாணவர்கள் விரைவில் வந்து தங்களுடைய வெற்றி மாலையை சூடிச் செல்லுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். May our college sports contestants' success boom and re-echo throughout time. Their efforts elevate them. This is very apt time for us to popularize them. Now I request our Joint Secretary, Mr. Srinivasan, and other excellencies on the dais to recognize them by issuing certificates and shields. Athletics 100 meter, first place Karthik Raj, second BSc CS, Red House. Sorry for the interruption. Volleyball winner, Red House, second year. Men. Okay. Men. Volleyball winner, men, Red House for second year. Sports prize winners are requested to come fast to the dais. Runner, men for volleyball. Kabaddi winner, Blue House, first year. Runner, Green House, third year. Men. Kabaddi winner, Blue House, first year. Runner, Green House, third year. Kindly come fast. For cricket, men, winner, Red House, second year. Runner, Green House, third year. Badminton, winner, Green House, third year. Runner, Red House, second year. Men sports personalities, you are requested to come fast to receive certificates and shields. Football, winner, Green House, third year. Runner, Blue House, first year. Chess winner, K. Senthura Murugan, second BSc CS, Red House. Runner, A. Arul, first BSc DS, Blue House. Athletics 100 meter, first place K. Karthik Raj, second BSc CS, Red House. Athletics 100 meter. Happy to see the players are receiving the certificates. Second place, athletics 100 meter, yes, Gopi Kannan. Football, winner, Green House, third year. Football, runner, Blue House, first year. Chess, men's side, winner, K. Senthura Murugan, second BSc CS, Red House. Runner, A. Arul, first BSc DS, Blue House. Athletics 100 meter, first place Karthik Raj, second BSc CS, Red House.
இப்போது பரிசுகளை கல்லூரி முதல்வர் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். Athletic 100 meter second place, S. Gobikannan, third BCom, Greenhouse. Third place, G. Sithanathan, first year, Blue House. (200 meter, first place K. Karthik Raja, second BSc Computer Science, Red House. First place athletics, that is 200 meter, first place K. Karthik Raja, second BSc CS, Red House. Second place S. Gopikannan, third BCom, Green House. Third place S. Sri Balaji, first BCom PA, Blue House. 400 meter, first place K. Karthik Raja, second BSc CS, Red House. Second place G. Chittanathan, first year, Blue House. Third place D. Akash Kumar, third BCom, Green House. 1500 meter running, first place D. Akash Kumar, third BCom, Green House. Second place R. Lakshmana Sarathi, second BA Tamil, Red House. Third place M. Mukesh, third BA History, Green House. All those are sports injuries. மாணவர்கள் பரிசு வாங்கும் மாணவர்களுக்கு உங்களின் கரவொலியை பரிசாக வழங்குங்கள். அவர்கள் தங்களின் சொந்த உழைப்பால் வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள். நன்றி மாணவர்களே. அடுத்ததாக 5000 மீட்டர், ஃபர்ஸ்ட் பிளேஸ் டி ஆகாஷ் குமார், தேர்ட் பிகாம், கிரீன் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் எஸ் முருகானந்த பாண்டியன், செகண்ட் பிஏ ஹிஸ்ட்ரி, ரெட் ஹவுஸ். முத்து ரகுநாத பாண்டியன், செகண்ட் BA ஹிஸ்ட்ரி. தேர்ட் பிளேஸ் எம் முகேஷ், தேர்ட் BA ஹிஸ்ட்ரி, கிரீன் ஹவுஸ். 4x400 meter relay, first place Green House. அடுத்ததாக மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்க நம் உடல் கல்வித்துறை தலைவர் திரு ரமேஷ்குமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 4x400 meter relay, first place Green House, second place Red House, third place Blue House. Short put, first place G Manoj Kumar, second BCom PA, Red House. Second place V Mukesh, first BBA, Blue House. Third place V Kishore, first BCom, Blue House. மாணவர்கள் விரைவாக வந்து தங்களுடைய பரிசுகளை வாங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஷார்ட் பூட் பிரைஸ் இப்பொழுது வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் மனோஜ் குமார், செகண்ட் பிகாம் PA, செகண்ட் பிளேஸ் வி முகேஷ், ஃபர்ஸ்ட் BBA, தேர்ட் பிளேஸ் வி கிஷோர், ஃபர்ஸ்ட் பிகாம். டிஸ்கஸ் த்ரோ. ஃபர்ஸ்ட் பிளேஸ் G மனோஜ் குமார், செகண்ட் பிகாம் PA, ரெட் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் வி முகேஷ், ஃபர்ஸ்ட் BBA, ப்ளூ ஹவுஸ். Third place Kabilan, first BCom, Blue House. Javelin throw, first place D Madhavan, third BA English, Green House. Second place V Kishore, first BCom, Blue House. Javelin throw, first place D Madhavan, third BA English, Green House. Second place V Kishore, first BCom,
Blue House. Third place, Bhupati, first BSc CS, Blue House. மாணவர்கள் விரைவாக வந்து தங்களின் பரிசுகளை வாங்கிச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக லாங் ஜம்ப். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எஸ் கோபிகண்ணன், தேர்ட் பிகாம், கிரீன் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் ஏ அஸ்வின் ராஜ், ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி சிஎஸ், ப்ளூ ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் எம் விஜயகுமார், செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், ரெட் ஹவுஸ். அடுத்ததாக மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக உடற்கல்வி ஆசிரியர் திருமதி ரெஜினா அவர்களை அழைக்கின்றோம். லாங் ஜம்ப். லாங் ஜம்ப். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எஸ் கோபிகண்ணன், தேர்ட் பிகாம், கிரீன் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் ஏ அஸ்வின் ராஜ், ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி சிஎஸ், ப்ளூ ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் எம் விஜயகுமார், செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், ரெட் ஹவுஸ். மாணவர்கள் விரைவாக வந்து தங்களின் பரிசினை வாங்கி செல்லுங்கள். ட்ரிபிள் ஜம்ப். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கே கார்த்திக் ராஜ், செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், ரெட் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் டி முரளி ஜிஜன், ஃபர்ஸ்ட் பிகாம், ப்ளூ ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் எஸ் கோபிகண்ணன், தேர்ட் பிகாம், கிரீன் ஹவுஸ். ஹை ஜம்ப். High jump. First place is Gopi Kannan, third BCom, Green House. Second place R. Lakshmana Sarathi, second BA Tamil, Red House. Third place D. Akash Kumar, third BCom, Green House. M. Vijay Kumar, second BSc CS, Red House. Now this is time for women sports personalities to bag their certificates and prizes, for which I request our principal. அடுத்ததாக மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய கல்லூரியினுடைய இணைச் செயலர் அவர்கள் இப்பொழுது மேடையில் இருக்கிறார். பரிசு பெறும் மாணவர்கள் விரைவில் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Women volleyball winner, Red House, second year. Runner, Yellow House, PG. Kabaddi winner, Red House, second year. Runner, Green House, third year. Throw ball winner, Red House, second year. Throw ball runner, Green House, third year. Badminton winner, Red House, second year. Runner, Green House, third year. Chess winner, P. Kritika, Yellow House, PG. Runner, B. Praveena, Red House, second year. Women sports prize baggers are requested to come fast to receive your certificates and prizes. மாணவியர்கள் சற்று விரைவாக வந்து தங்களின் பரிசுகளை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தடுத்ததாக வெற்றி பெற்ற மாணவியர்கள் மேடையை நோக்கி விரைந்து வரவும். 100 மீட்டர் அத்லெட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் தர்ஷினி, செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், ரெட் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் ஆர் மதுபாலா, தேர்ட் பிஏ ஹிஸ்ட்ரி, கிரீன் ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் எஸ் காவ்யா, ஃபர்ஸ்ட் பிகாம், ப்ளூ ஹவுஸ். மாணவியர்கள் தங்களின் மாணவ நண்பர்களுக்கு தயவு செய்து கரவொலி எழுப்பி உங்களின் அன்பினையும் ஆதரவையும் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
200 meter. Athletics first place R. Darshini, second BSc CS, Red House. Second place R. Madhubala, third BA History, Green House. Third place M. Gomati, second BCom, Red House. (400 meter athletics first place M. Gomati, second BCom, Red House. Second place R. Madhubala, third BA History, Green House. (400 meter first place M. Gomati, second BCom, Red House. Second place R. Madhubala, third BA History, Green House. Third place P. Saubarnika, third BSc Maths, Green House. (1500 meter first place P. Saubarnika, third BSc Maths, Green House. Second place Madhubala, third BA History, Green House. Third place A. Raghavi Rama, first BSc CS, Blue House. Short put first place M. Rajakumari, first BSc Chemistry, Blue House. Four into 400 relay race, first place Green House, third year. மாணவியர்கள் தங்களின் அன்பை கரவொலியால் எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செகண்ட் பிளேஸ் ரெட் ஹவுஸ், செகண்ட் இயர். தற்பொழுது 4 into 400 மீட்டர் ரிலேக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிரீன் ஹவுஸ், தேர்ட் இயர். செகண்ட் பிளேஸ் ரெட் ஹவுஸ், செகண்ட் இயர். தேர்ட் பிளேஸ் ப்ளூ ஹவுஸ், ஃபர்ஸ்ட் இயர். அடுத்ததாக ஷார்ட் புட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எம் ராஜகுமாரி, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ப்ளூ ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் ஆர் அபர்ணா, ஃபர்ஸ்ட் எம்காம், எல்லோ ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் ஆர் வைத்தீஸ்வரி, செகண்ட் பிகாம், ரெட் ஹவுஸ். மாணவியர்கள் சற்று விரைந்து வரவும். I request Polytechnic Physical Director, Mr. Ramesh Kumar sir, to come to the dais to give away prizes and certificates for the winners. Here we have Polytechnic Physical Director, Mr. Ramesh Kumar. நம் பாலிடெக்னிக் கல்லூரியின் உடற்கல்வித்துறை பேராசிரியர் திரு ரமேஷ்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை வரவேற்கும் விதமாக மாணவியர்கள் கரவொலி எழுப்பி தங்கள் அன்பை வெளிப்படுத்தவும். Discus throw, first place R. Aparna, first MCom, Yellow House. Second place R. Selvamina, third BCom, Red House. Third place R. Darshini, second BSc CS, Red House. அடுத்ததாக ஜாவ்லின் த்ரோ, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் அபர்ணா, ஃபர்ஸ்ட் எம்காம், எல்லோ ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் எஸ் ஸ்ருதி கார்த்திகா, தேர்ட் பிஎஸ்சி சிஎஸ், கிரீன் ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் ஆர் தர்ஷினி, செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், ரெட் ஹவுஸ். மாணவியர்களே, தங்களின் அன்பையும் வரவேற்பையும் கரவொலி எழுப்பி உங்கள் சக மாணவியர்களை பாராட்டுங்கள். அடுத்ததாக லாங் ஜம்ப், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் தர்ஷினி, செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், ரெட் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் ஆர் மதுபாலா, தேர்ட் பிஏ ஹிஸ்ட்ரி, கிரீன் ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் பி சௌபர்ணிகா, தேர்ட் பிஎஸ்சி மேத், கிரீன் ஹவுஸ். பரிசு பெறும் மாணவியர்கள் விரைந்து மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ட்ரிபிள் ஜம்ப். ட்ரிபிள் ஜம்ப், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் தர்ஷினி, செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், ரெட் ஹவுஸ். செகண்ட் பிளேஸ் ஆர் மதுபாலா, தேர்ட் பிஏ ஹிஸ்ட்ரி, கிரீன் ஹவுஸ். தேர்ட் பிளேஸ் டி
Amsaveni, First BSc Maths, Blue House. மாணவியர்கள் விரைந்து வந்து தங்களின் பரிசுகளை வாங்கி செல்லுங்கள். High jump, first place R. Madhubala, third BA History, Greenhouse. Second place T. Amsaveni, first BSc Math, Blue House. Third place S. Satyapriya, third BCom, Greenhouse. Now we are going to have a wonderful time, that is to give prizes and certificates for staff events, men staff. இப்பொழுது பேராசிரியர்களுக்கான பரிசுகளை நம்முடைய கல்லூரியின் இணைச் செயலர் திரு ஜி சீனிவாசன் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். We request our joint secretary Mr. Srinivasan sir to give away prizes and certificates for staff members who got greatest success in the sports events. Teaching staff, men, badminton, winner, Dr. S. Sundaravel, Department of History. Sundaravel sir, Department of History. Runner, Mr. S. Arun Kumar, Department of History. Chess winner Dr. S. Sundaravel sir, Department of History. Runner Dr. V. Sundarraj, Department of Commerce. Short put, first place Dr. S. Nagaraj, Department of History. Second place Dr. K. Haresh Nirmal, Department of English. Third place Dr. G. Balaji, Department of Commerce. Here we have wonderful women sports personalities from teaching staff. Badminton winner Dr. J. Jayanti, Department of History. Department of History is rocking today really. Runner Miss S. Brinda Devi, Department of BBA. Chess winner Miss B. Kalaivani, Department of CS. Runner Dr. A. Rani Chitra, Department of CS. Shot put, first place. Teaching staff women, badminton winner Dr. T. Jayanti, Department of History. Runner Miss S. Brinda Devi, Department of BBA. Chess winner Mrs. B. Kalaivani, Department of Computer Science. Runner Dr. A. Rani Chitra, Department of Computer Science. Shot put, first place P. Ganga Devi, Department of BBA. Second place Dr. S. Marita, Department of English. Third place Miss M. Akshaya, Department of English. Here we have non-teaching staff women to receive prizes and certificates. Shot put, first place G. Vanita. Shot put. Second place K. Gauri.
Non-teaching staff members are requested, sports personalities are requested to come to the dais. Second place, P. Indumati. Second place in shot put, P. Indumati. Non-teaching staff, I'm sorry. Shot put. Okay. Non-teaching staff, men. Shot put, first place, Mr. P. Ramachandran. Second place, Mr. S. Sridhar. Third place, Mr. P. Vigneshwaran. Talk of war. இதில் என்ன மேம் பண்ணணும்? ஆமாம், அவங்க வரணுமா? ஸ்டூடெண்ட்ஸ் வரணுமா? Tug of war, staff versus students, men. I request one representative from tug of war, that is boys students. Please come here. Tug of war. Let's move to the next. Tug of war, staff versus students for women. Here, women staff members. Or anybody, any one representative from women staff members who have participated. Yeah, here we have students who participated in the tug of war, men. Tug of war, women. Here we have Tilaka ma'am from Department of CS. Really, she struggled a lot to get success in this tug of war. Special prize. Okay. Special prize, P. Ganapati, first BSc Zoology. These sports personalities are MKU zone representatives who are receiving special prizes here. M. Balagant, first MA Tamil. M. Manikandan, first MA Tamil. Mr. M. Agash, third BSc Computer Science. மாணவர்கள் விரைந்து வந்து தங்களின் பரிசுகளை பெற்றுக்கொள்ளவும். அடுத்ததாக ஆர் சுதர்ஷன் ராஜா, தேர்ட் பிஏ ஹிஸ்ட்ரி. ஆர் ஜெயானந்த், தேர்ட் பிஏ ஹிஸ்ட்ரி. என் விக்னேஷ்குமார், தேர்ட் பிஏ ஹிஸ்ட்ரி. ஏ அருண்ராஜ், செகண்ட் பிகாம். எஸ் யோகேஷ், ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எம் முத்தையா, செகண்ட் எம்காம். எஸ் கோபிகண்ணன், செகண்ட் பிகாம். எம் நந்தகுமார், தேர்ட் பிகாம். சி கரண், ஃபர்ஸ்ட் எம்ஏ தமிழ். மாணவர்கள் சற்று விரைவாக வந்து தங்களின் பரிசுகளை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Our students not only rocked, bagged prizes and certificate shields, but also they got cash prize. M. Agas, third BSc CS, rupees 5,000 South Zone inter-university participation. Your money will be credited in your account. Please note, Mr. Agash, your money rupees 5,000 will be credited in your account at the earliest. C. Muniasamy, second BA Tamil, rupees 750, MKU, intercollegiate powerlifting, 66 kg category, silver medal. This is a wonderful, remarkable time to announce college champion men
Mr. K. Karthik Raja, 2nd BSc CS. Self. Mr. Karthik Raja is from 2nd BSc CS Self, who is taking this college champion. Men. College champion. Women. R. Madhubala, 3rd BA History. College champion women R. Madhubala, 3rd BA History. I thank all the dignitaries, our Joint Secretary, Mr. Srinivasan sir. பேராசிரியர்களுக்காக நடைபெற்ற மட்டைப்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற வின்னராக தேர்வு செய்யப்பெற்ற நாகராஜ் அணியினர் அவர்கள், பேராசிரியர் நாகராஜ் அணியினர் அவர்கள் பரிசுகளை வந்து பெற்றுச் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர்களுக்கான த்ரோபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினுடைய தலைவர் வந்து பரிசுகளை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். Here we have Maths Revathi ma'am to receive prizes for throwball winner team. விளையாட்டு விழாவினுடைய நிறைவு பகுதி. நிறைவாக நன்றியுரை வழங்கும் மரபு. நன்றியுரை நவிழ்வதற்காக பேராசிரியர் ஹரேஷ் நிர்மல் அவர்கள் இப்பொழுது. Good afternoon, everyone. Respected chief guests, dignitaries, faculty members, and dear students, it gives me immense pleasure to stand before you to propose the vote of thanks on this 56th sports meet of SRNM College. So at the outset, I express my heartfelt gratitude to our Honorable Chief Guest, Thiru M. Gurusamy, Deputy Superintendent of Police, Sattur, for gracing this occasion and inspiring our students through your esteemed presence. We sincerely thank you, sir, for being with us today. I extend my sincere thanks to our Joint Secretary, sir, and the college management. Their continuous support have always been a strong pillar for the growth and success of the college. My heartfelt thanks to our principal, ma'am, Dr. K. Krishnaveni, for her dynamic leadership, encouragement, and constant motivation in promoting both academic and physical excellence among the students. My special thanks to the physical directors, Dr. Ramesh Kumar sir and Regina ma'am, whose meticulous and sincere work has made this program a grand success. I also place on record my deep appreciation to all the teaching and non-teaching staff members for their dedicated efforts and meticulous planning which have made this event a grand success. A special note of thanks to our sports personnel whose hard work, training and commitment have shaped the spirit of sportsmanship in our students. My sincere thanks to our dear students and participants whose enthusiasm, discipline and sporting spirit have brought life and energy to this meet. Finally, I thank everyone who has directly and indirectly contributed to the successful conduct of this 56th annual sports meet. Thank you once again. Thank you all. Thank you very much. Thank you very much for expressing your gratitude, Dr. Harish Nirmal sir. Now let's raise up for national anthem. Let's sing together, please.
அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாது பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய மதிய வகுப்புகள் ரத்து செய்யப்படுகின்றன.